ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து சாய்ராவ் நியூமராலஜி நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் மாத ராசி பலன்கள் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை நம்ம பார்த்துப்போம். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, ரிஷப ராசியில் புதன் சூரியன், மிதுன ராசிக்குள்ள குரு பிரவேசமாக இருக்காரு, கடக ராசியில் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. இதில் செவ்வாய் நீச்சஸ்தானத்தில் இருக்கார். ஆனால் சந்திரனோட ஆட்சி கிரகமான சந்திரனோட சேர்ந்து இருக்கிறதுனால செவ்வாய் நீச்ச பங்க யோகத்தை பெறுகிறார். அடுத்தது பார்த்திங்கன்னா சிம்ம ராசியில் கேது இருக்கார், கும்ப ராசியில் ராகு, மீன ராசியில் சனி. இந்த மாதத்தில் ஒரு விசேஷம் என்ன அப்படின்னா, இந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் நடுவில் மற்ற கிரகங்கள் அடைபட்டு கிடக்கின்றன. இதுக்கு பேர் ராகுவுக்கும் முன்னாடி ராகு இருந்து பின்னாடி கேது இருந்தால் காலசர்ப்ப தோஷம். இது காலசர்ப்ப யோகத்தை ஏற்படுத்துகின்றது. இது கிட்டத்தட்ட ஒரு 20 நாள் இருந்திருக்கும். இந்த ஜூன் மாதத்தில் வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு அந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் எல்லாருக்குமே. அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேணாம். ஜூன் மாதம் ஓரளவுக்கு எல்லாருக்குமே நல்ல விதமாக தான் இருக்க போகிறது. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள், மெயின் கிரக பயிற்சிகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். மெயின் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு கடகராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அடுத்தது புதன் அதே 6ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். சூரியன் ரிஷபராசியில் இருக்கார். இந்த மாதம் 15ஆம் தேதி ஜூன் 15ஆம் தேதி அன்று ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஆனி மாத பிறப்பு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதம் 22ஆம் தேதி அன்னைக்கு புதன் மறுபடியும் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே சமயம் இந்த மாத கடைசியில் 29ஆம் தேதி அன்னைக்கு மேஷ ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு, தன்னுடைய சொந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படுகின்ற, இந்த ஜூன் மாதத்தில் ஏற்படுகின்ற கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள். எதுக்கு இந்த விசேஷமான நாட்களை நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், இந்த நாட்களை வச்சு தான் உங்களுக்கு சில பரிகாரங்கள் பண்ணுறதுக்கு முயற்சி எடுக்கலாம். அதாவது நம்ம சொல்லக்கூடிய பரிகாரங்களை இந்த நாட்களில் பண்ணால் விசேஷ பலன்களை ஏற்படுத்தும். அதாவது பராமரிப்பு செலவு பண்ணுறது, இதெல்லாம் அன்றைக்கி பண்ணுறது விசேஷம், அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறது விசேஷம். ஜூன் 9ஆம் தேதி 9/6 அன்று வைகாசி விசாகம், முருகனுக்குண்டான விசேஷமான நாள். முருகனை வழிபடுவது விசேஷமான பலன்களை ஏற்படுத்தும். அன்றைக்கி இந்த காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அன்றைக்கி எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணியா முருகனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். இது அம்பாளுக்கும் உகந்த நாளும் கூட. ஜூன் 10ஆம் தேதி அன்னைக்கு அனுஷம் காஞ்சி பெரியவருடைய மகா பெரியவருடைய ஜெயந்தி. அதே சமயம் அன்றைக்கி பௌர்ணமியும் கூட. ஜூன் 11 புத்த பூர்ணிமா. ஜூன் 24 மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மழை அதிகரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் இருந்தால் மழை ஜாஸ்தியாகும். ஜூன் 25 அமாவாசை, அதாவது பித்ருக்கள் தினம்னு சொல்லக்கூடிய அமாவாசை அன்று முன்னோர்கள், தந்தை இல்லாதவர்கள் தந்தைக்கோ, தாய் இல்லாதவர்கள் தாய்க்கோ, இல்லை 2 பேரும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற நாள். அன்றைக்கி நீங்கள் கட்டாயம் இந்த திதி கொடுக்கணும். தந்தை இல்லாதவர்கள் கம்பல்சரியாக திதி கொடுக்கணும். தாய் இல்லாட்டினா கூட பிரச்சனை இல்லை. ஆனால் தந்தை இல்லை அப்படின்னா அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் செய்ய வேண்டும். இந்த தர்ப்பணம் செஞ்சால் உங்களுடைய 5 தலைமுறைகள் சந்தோஷமாக இருக்கும். மன நிம்மதியோட எந்த விதமான கஷ்டங்களும் இல்லாமல் இருக்கும். இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்களை தரப்போகிறதுன்னு இப்போ பார்க்க போகிறோம். கடகராசி நண்பர்களுக்கான ஜூன் மாத ராசி பலன்கள். உங்களுக்கு ஒரு மெயின் ரிலீஃப் என்ன தெரியுமா? இந்த மாதம் 6ஆம் தேதி அன்னைக்கு, ஜூன் 6ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் உங்கள் ராசியை விட்டு வெளியில் போகிறது தான் ஒரு மெயின் ரிலீஃப். ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கலும் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு போகிறாரு. 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். அதனால் குடும்ப விஷயத்தையோ இல்லை குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் விஷயத்தையோ வெளியில் சொல்லாதீங்க. இது உங்களுக்கு தேவையில்லாத எதிர்ப்பை வலுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். நீங்கள் உங்கள் அண்ணனை பற்றியோ இல்லை அக்காவை பற்றியோ ஏதாவது பேசிகிட்டு இருக்கும்போது எங்கள் அக்கா இப்படிப்பா, எங்கள் அண்ணன் இப்படிப்பான்னு யாரையாவது சொல்ல போக அது அவங்களுக்கு தொக்கா போயிட்டு உங்கள் வீட்டில் சண்டை போடுவாங்க. வேண்டாத பேச்சுக்களை பேசி உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும்
அனாவசியமான தகராறை ஏற்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இளம் வயது ஆண் பெண்களுக்கு மட்டும் இல்லை, வயசானவங்களுக்கும் இது பொருந்தறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, யோகாதிபதி கிரகம்னு சொல்லக்கூடிய அபூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாய் நீச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வர்றதுனால உங்களுக்கு தடைப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். ஃபஸ்ட்டு தடை விலகிறது எதுக்கு அப்படின்னா, வேலை விஷயமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். எந்த எதிரிகளால் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம இருந்ததோ, எந்த எதிரிகளால் உங்களுக்கு தொழிலில் லோன் கிடைக்காம இருந்ததோ, அவர்களே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுக்கு லோன் வாங்கி கொடுக்கறதுக்கோ இல்லை வேலையில் உங்களை பற்றி இன்டைரக்டாக ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. குடும்ப எதிரிகள் சற்று அடங்கி இருப்பார்கள். ஆனால் இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா, எதிரி வெளியில் கிடையாது, வீட்டுக்குள்ளே தான் இருக்கான். அவனை நீங்கள் வெளியிலையும் துரத்தவும் முடியாது, சண்டை போடவும் முடியாது. அதனால் கொஞ்சம் உங்கள் கோபத்தை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கள். யாரையோ திட்டுற மாதிரி மறைமுகமாக அவரை திட்டுவதை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். 2ஆம் வீட்டு அதிபதியான சூரியன் மாத பிற்பகுதியில் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. செலவுகள் அப்படின்னு சொன்னால் குடும்பத்துக்காக செலவுகள், உங்களுடைய குழந்தைகளுக்காக செலவுகள், உங்களுடைய கடன் சார்ந்த செலவுகள். ஏற்கனவே கடன் வாங்கவே இல்லையே, நம்ம இப்போ தான் கடன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுறோம், இப்போவே செலவா அப்படின்னா இந்த முன்பணம் செலுத்துறதுன்ட்டு இப்போ பேங்க்கில் போயிட்டு ஒரு MSME லோன் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த இந்த இனிஷியல் பேமெண்ட்டை ஒரு 10% கட்ட சொல்லுவாங்க உங்களுடைய பங்காக. அந்த 10% இந்த மாதம் நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை வரும். இதனால் உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும். நீங்கள் கடன் வாங்கி தான் கட்டுற மாதிரி இருக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு இத்தனை நாளாக அரசாங்க வகையில் தடை இருந்ததுன்னா, இப்பொழுது அரசாங்கமே உங்களுக்கு விசா ரிலீஸ் பண்ணுறதுல இருந்த தடைகளை விலக்கி உங்களுக்கு விசா ப்ராசஸ் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல சனி இருக்கார். அந்த பாக்யாதிபதி விரயஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால நீண்ட நாட்களாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க, நீண்ட நாட்களாக முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமாக நடக்கும். சார் நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் எப்படி சார் வீட்டுக்கு தாயகம் திரும்ப முடியுமா அப்படின்னா, எஸ், இது வந்து நல்ல டைம். நீங்கள் மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 3ஆம் இடத்துக்கு சனி பார்வை இருக்கிறதுனால இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படும். அதனால் கொஞ்சம் பிடிவாத குணத்தை தவிர்ப்பது நல்லது. இதுக்கு இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவாக இருப்பார். ஸோ அவங்க அப்பாவுடைய ஹெல்த் இஷ்யூவும் மட்டும் பார்த்துக்கோங்க. மற்றபடி கெடுபலன்கள் இல்லாத மாதம். இன்ஃபேக்ட் உங்களுடைய கஷ்டங்கள்லேருந்து கடந்த ஒரு 5 வருஷமாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஃப் வந்துருக்கு. அந்த ரிலீஃப் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்குது. குரு உங்களுக்கு சுப செலவுகளை ஏற்படுத்துவார். சுப செலவுகள் வீடு மனை வாங்குவது, கடன் வாங்கி சொத்து சேர்க்கை ஏற்படுறது, திடீர் அதிர்ஷ்டம் வருவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும் மாதமாக இருக்கும். இந்த மாதத்திற்குண்டான பரிகாரம், ஏதாவது பரிகாரம் பண்ணால் எங்களுக்கு நிம்மதி கிடைக்குமா சார்? இத்தனை நாளாக நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க, வழக்கு சார்ந்த நிம்மதியற்ற சூழ்நிலை, உங்களுடைய மனைவி கணவன் பிரச்சனையில் நிம்மதியற்ற சூழ்நிலை, குடும்ப நிம்மதியற்ற சூழ்நிலை இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கிரக நிலவரம் இத்தனை நாளாக உங்களுக்கு சாதகமாக இல்லை. ஆனால் இப்போ உங்களுக்கு சாதகமாக மாறிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதுக்கு பரிகாரமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டால், பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டும். ஏன்னா புதன் வந்து 10, 11 அடுத்தது 12க்கு வரப்போகிறாரு. இதனால் பெருமாளை வணங்கி வாருங்கள். அதாவது பெருமாள் வழிபாடுன்னா விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். அப்படி இல்லை அப்படின்னா இதில் வந்து வேத மந்திரம் தெரிந்தவர்கள் புருஷ சூக்த பாராயணம் செய்வது விசேஷம். புருஷ சூக்தம் அப்படிங்கிறது வந்து அந்த பரபிரம்மத்துக்கே நீங்கள் மந்திரம் சொல்கிற மாதிரி, அதன் மூலமாக உங்களுக்கு தடைகள் விலகும், வெற்றிகள் ஏற்படும். இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு மேன்மேலும் நற்பலன்களாக அமைந்திட சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களுடன் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டையும் செய்வதன் மூலமாக உங்களுக்கு தடைகளற்ற வாழ்க்கை அமைவதற்குண்டான சூழ்நிலையை நீங்களே ஏற்படுத்திக்கலாம். அதாவது நம்ம இதில் எல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உன் வாழ்க்கை உன் கையில் அப்படின்ட்டு. இதுதான் அது. அதாவது பரிகாரம் பண்ணுறதுங்கிறது ஒரு விதம், அது ஒரு போர்ஷன். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை எப்படி செவ்வனே நடத்தணுங்கிறது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அடுத்தவன் எவனும் வந்து உங்கள் வாழ்க்கையை கெடுக்கவும் முடியாது, அதை வளப்படுத்தவும் முடியாது. நீங்கள் முயற்சி எடுத்தால் முடியும். அந்த முயற்சி தான் இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு துவக்கிறதுக்கு உண்டான நாளாக அமையக்கூடிய வகையில் இருக்குது. இதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்கள் நடந்திட வேண்டும். உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் அறிந்து கொள்ள விருப்பமுள்ளவர்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள டைரக்ட் எண்ணிலோ அல்லது வாட்ஸ்அப் எண்ணிலோ தொடர்பு கொண்டு, நேரடியாக வருபவர்கள் டைரக்ட் எண்ணிலையும், வாட்ஸ்அப் மூலமாக கன்சல்ட் பண்ணுறவங்க வாட்ஸ்அப் எண்ணிலையும் தொடர்பு கொண்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கன்சல்டேஷன் சார்ஜ் உண்டு.
மேன்மேலும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உங்களுக்கு ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.